நீலா, சோழன் எல்லாருமே சேர்ந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? ஏன் உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளையோட முன்னாடியே வாழ வைக்க வேண்டியது தானே? இப்போ தான் உங்களுக்கு தோணுச்சா? என் பையனை பார்த்தா இளிச்சவை மாதிரி தெரிதா? வீட்டுக்கு வந்தீங்க, இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம் நிச்சயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், எழுந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே பேசுகிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. என்னடா இது குடும்பம், ஐயோ கடவுளே, பொண்ணு பார்க்க வர சொன்னால் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கான், அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கான், இந்த பொண்ணை பார்க்கவா இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திகாவோட அம்மா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. சரி வாங்க எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வண்டியில் வராங்க. வரும்போது கார்த்திகாவோட அம்மா பயங்கரமாக திட்டிட்டு வராங்க. என்னடா பொண்ணு பார்த்து வச்சுருக்க, ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பொண்ணா, ஐயோ கடவுளே, அது புருஷன் கூட போய் வாழ போதான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் ஒருத்தவனுங்கன்னா, பார்க்குற இடமும் அவ்வளோ மோசமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வராங்க. உடனே சேரனோட அப்பாவுக்கு கோவமாக வருது. ஏன் உன் பொண்ணை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், என் பொண்ணு மாப்பிள்ளை கூட போய் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கா, அவளை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, சண்டைலாம் போடாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே சோழனுக்கு கோவமாக வருது, பாண்டிக்கும் அப்படியே கோவமாக வருது. இங்கே பாருண்ணே, இனிமேல் நான் பொண்ணு பார்க்குறேன், நான் கல்யாணம் பண்ணுறேன், இதெல்லாம் எதுவுமே நீ பண்ணாத, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு, வேறு எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா, எனக்கு கல்யாணம் ஆனதாண்டா பாண்டிக்கு கல்யாணம் ஆகும், இது எல்லாமே வானதியும் வந்து என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டோடனே அப்படியே பாண்டிக்கு கோவமாக வருது, கோவமாக போகிறாரு. வானதி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. இப்போ வர முடியாது அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏய் வெளியே தான் இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூப்பிடுறாரு. அப்படியே வராங்க. வரும்போது அவங்க அண்ணனும் அவங்க அம்மா 2 பேருமே பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அவள் பாரு, அவன் வந்து வாசலில் நிற்கிறான், அவனை பார்க்கறதுக்காக இவள் போகிறான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு அவங்க அண்ணன் திட்டுறாரு. டேய் என்னடா பண்ண சொல்கிற, என் பேச்சு அவள் எங்கே கேட்குறா, என் பேச்சு அவள் கேட்கவே மாட்டான், என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திட்டுறாங்க. வானதி வெளியே வராங்க. வந்த உடனே கேட்குறாரு. ஆமாம், எங்கள் அண்ணன்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள் அண்ணன்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் தான் எங்கள் கல்யாணம் ஆகும்னு நீ சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சொன்னேன் தான் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? எங்கள் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை போய் பார்த்துருக்கு, இப்போ அதுவும் நடக்கலை, எதுக்காக எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உனக்கு அவ்வளோ சுயநலம், நீ நல்லா இருக்கணும், எங்கள் அண்ணன் எக்கடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல பாண்டி, பேசாத, இனிமேல் நீ பேசவே பேசாத, எனக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாண்டி இப்படி பேசுகிற? அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படி கோவமாக போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வானதியோட அம்மா அண்ணன் 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. நல்லபடியாக சண்டை போட்டுக்கிறாங்க, சீக்கிரமாக அவங்களே பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ அனீஷ் வராரு. வந்த உடனே அண்ணா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அனீஷ் தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு அந்த பில்டிங் அந்த வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப சேரன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். என்னென்ன பொண்ணு பார்க்க போனீங்களே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் கேட்குறாரு. அதுவா, அந்த பொண்ணு வந்துட்டு வேண்டான்னு நாங்கள் சொல்லிட்டோம், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரோட வாழப்போதான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கல்யாணன்றது இனிமேல் நடக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்கிறாரு. சொல்லு என்ன? என்னோடய தங்கச்சி சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி சேரன் பார்க்குறாரு. சந்தா அப்படி வெக்கப்பட்டுட்டு உள்ளே ஓடுறாங்க. அப்படி சேரனும் திரும்பி பார்க்குறாரு.